ஹெட்மயர் பிகெஸ்ட் ஃபிளாப். ஐ எம் ரியலி சாரி இதை நான் சொல்றதுக்கு. ஹெட்மயரை நான் ரொம்ப பேக் பண்ணுவேன். என்னை வந்து கிஷோர் ப்ரோ வந்து திட்டுவாரு, ஹெட்மயர் வந்து இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல, இன்னும் நிறைய பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் என் வாயால என்ன ஒத்துக்க வச்சிட்டாரு ஹெட்மயர். இல்ல அவர் வந்து இன்னும் ஒரு ஒரு ப்ராப்பர் பினிஷர் கிடையாது அப்படின்னு. அப்படி ப்ராப்பர் பினிஷரா இருந்திருந்தா டிசி மேட்ச் அவங்க வின் பண்ணிருக்கணும். டிசி மேட்ச் வந்துட்டு இட் வாஸ் ஆர்ஆர்ஸ் கேம் டு வின். அங்க இருந்து தோத்து போயிட்டாங்க. ஒரு ஒரு லாஸ்ட் ஓவர்ல உங்களால 9 ரன் அடிக்க முடியல. ஸ்டார்க் எக்ஸலன்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். அட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு 10 கோடி கொடுத்து உங்களை ரீட்டைன் பண்ணிருக்காங்க அஹெட் ஆஃப் பட்லர்னா, நீங்க அதுக்கான ஒர்த்தை வந்துட்டு கொடுக்கணும். அந்த ஒர்த்தை நீங்க கொடுக்கல அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களை எல்லாரும் கொஸ்டின் தான் பண்ணுவாங்க. ஆஸ் அ திங்க் பேங்கா வந்துட்டு அவங்க ரிட்டன்ஷன்ல அவங்க பண்ண குளறுபடி தான் அவங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஜுரேலும் இஸ் நாட் அப் டு மார்க். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு எஸ்ஆர்எச் மேட்ச்ல எப்படி அடிச்சாரோ எல்லா மேட்சும் அவரை அடிச்சு கொடுக்க முடியல. ஒரு பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியல. அவரை பினிஷரா ட்ரஸ்ட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் அது கொடுக்க முடியலங்கிறப்போ பிகெஸ்ட் லெட் தான். நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்து எக்ஸ்பேக்டர் பத்தி கூட பேசணும்னு அவசியம் இல்ல. இவங்க எல்லாம் திரும்ப இந்த டாப் ஆர்டர் எல்லாம் அடிச்சாதான் திரும்ப ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து மேல போற மாதிரி இருக்கும்.